இன்று கோடைகால விடுமுறைக்கு பின் பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கு பிரித்தானிய பாராளுமன்றத்துக்கு முதல் தடவையாக வரும் ஒரு நாள் ஆயிரக்கணக்கில் தமிழ் மக்கள் ஒன்று கூடி அழுத்தம் தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இப்பொழுதுதான் 55 நிமிடமாக இருக்கிறது. இன்னும் 2 மணித்தியாலங்கள் இருக்கின்றன. இங்கு டோன்ட் கில் தமிழ் பீப்புள் என்று கத்துகிறார்கள். தமிழாக்களை கொல்ல வேண்டாம் என்று கத்துகிறார்கள். நமது மண்ணை எமக்கு வேண்டும் என்று கூறுகிறார்கள். தமிழீழம் உங்களுக்கு தமிழீழம் தான் தேவை என்று கத்துகிறார்கள். கூடுதலாக உருவம் மாற்றி அதற்குரிய உடைகள் உடுத்திக்கொண்டு அங்கு நடக்கும் அட்டூழியங்களை அங்கு அரச பயங்கரவாதத்தை தெரிவிப்பதற்காக இங்கு 6 உருப்படிகள் இனத்தில் தடுத்து கிடக்கின்றன. கொடூரமான அரச பயங்கரவாதத்தை குறிப்பாக காட்டுவதற்காக 3 பேர் நிற்கிறார்கள். பெண் குழந்தைகள், பெண் பிள்ளைகள், அம்மாமார், அப்பாமார், வயது முதிர்ந்தவர்கள், அப்படி பல பேரும் வந்து இங்கு கரகோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். 3 பெண் சிறுமிகள் இலங்கையில் நடக்கும் அட்டூழியத்தை காட்டும் விதமாக நோ மெடிக்கேஷன், நோ ஷெல்டர், நோ ஃபுட் என்று அட்டை பிடித்தபடி இருக்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கில் தமிழ் மக்கள் கரகோஷம் கத்திக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் பீப்புள் வி வாண்ட் தமிழீழம் என்று ஒரே கரகோஷமாக இருக்கிறது. ஒருவர் மஹிந்த ராஜபக்ச போல உடுத்திக்கொண்டு ஸ்ரீலங்கா ஒன்லி ஃபார் சிங்களீஸ், தமிழ் கோ எல்ஸ்வேர் என்று சில பாக்களை ரத்தம் கரை கொண்ட உடுத்திக்கொண்டு ஒரு துவக்குள் தூக்கிக் கொண்டு அவர் மஹிந்த ராஜபக்ச போல் உடைத்துக் கொண்டு உடை பூண்டு கொண்டு நிற்கின்றார். அவருடன் ஒரு மத பிக்கு போல், பௌத்த பிக்கு போல் ஒருவர் உடையை பிடித்துக் கொண்டு ஸ்ரீலங்கா இஸ் டெமோக்ரசி என்று கூறியபடி அவர் குறிப்பாக JHU அந்த கட்சியின் தலைவராக வெளிக்கிட்டுக் கொண்டு நிற்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு சிறுவன், அவருக்கு 4 வயது கூட இருக்குமோ தெரியவில்லை, கடந்த 50 நிமிடமாக அவர் ஒரு மட்டியை பிடித்தபடி இருக்கிறார். அவர் 250,000 displays, what are we waiting for என்று ஒரு அட்டையை பிடித்தபடி இருக்கிறார். எல்லோரும் கரகோஷம் எழுப்பி அவர்கள் கவன ஈர்ப்பு செய்கிறார்கள்.